இப்படி ஒரு புயா அடிக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அப்படி என்ன ப்ரோ பெரிய புயா அடிச்சிக்கின்னு கேட்டிங்கன்னா மறக்காம கடைசி வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மள ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பார்க்கலாமே. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு ஸ்குவாடே நம்மள்ட்ட ரெஸ்ட் பண்ணி வந்திருக்கோம். அந்த ஸ்குவாடே 2 செகண்ட்ல வைப் அவுட் பண்ணிருக்கோம். இந்த மேட்ச் நம்ம யார் கூட ப்ளே பண்ணிருப்போம் பார்த்தீங்கன்னா ரீஜன் டாப் 63 பொசிஷனில் இருக்க KSL ப்ரோ கூட தான் ப்ளே பண்ணிருப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஜோன் சர்வே பிளேயர் லாஸ்ட் ஜோனில் போய் நம்மளை தூக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மைனஸ் ஆனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு ப்ளஸ் ஆகணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஜோன்லேயும் நம்மளை போய் தூக்கிடுறாங்க. இந்த மாதிரி ஜோன் சர்வே கிடைக்கலாம் நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்காகவே நம்ம ஜோன் சர்வே பிளேயர்ஸ்க்குலாம் ஒரு நன்றி சொல்லிக்கலாம். இந்த இடத்துல நம்ம டீம் மட்டும் போயிட்டு எனிமிட்ட டவுன் ஆயிருப்பாரு. மொத்தம் இந்த ஜோனில் நம்மளை சேர்க்காம இன்னும் 2 ஸ்குவாட் இருந்திருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஏன் ப்ரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜோன் சர்வே பிளேயராக வந்து கில் அடிக்கலன்னு சொல்லுவாரு. இப்போ நம்ம புயா அடிச்சா மட்டும்தான் அவருக்கு ப்ளஸ் ஆகுமே. நம்ம இந்த இடத்துல எவ்வளோ பொறுமையாக இருப்போம். அங்கே ஒரு எனிமி டவுன் ஆயிருப்பான், அதை கூட நம்ம கிளியர் பண்ணிருக்க மாட்டோம். ஒரு வழியாக ஜோனும் சிங்காக ஸ்டார்ட் ஆகிட்டே ஒரு மெடியை போட்டு நம்ம மூவ் பண்ணி போனால் அங்கே எல்லாரும் ஃபைட் எடுத்துட்டு இருப்பாங்க. நம்மள்ட்டையும் பைசனை தவிர வேறு எந்த கண்ணும் இல்லை. நம்ம லூட் அடிக்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இந்த லூட் பாக்ஸில் வால் போட்டு லூட் அடிச்சிட்டு இருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா எனிமி ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பான். அவனை ஒரு ஹெட்ஷாட் அடிச்சு தரமாக ஒரு புயா அடிச்சிருப்போம். இந்த புயா பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.